அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம 3 துஆவையும் அதன் அர்த்தங்களையும் பார்க்கலாம். 2 துஆ பொன் பொருள் சேரவும், ஏழ்மை வறுமை நீங்கவும், வசதி வாய்ப்பு ஏற்படவும் ஓதும் துஆ. இன்னொரு துஆ, யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ இந்த துஆவை தினந்தோறும் ஓதிக்கிட்டு வாங்க. இது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதின துஆ தான். ஃபர்ஸ்ட் துஆ, ஏழ்மை வறுமையை விட்டு நீங்கிற துஆவில் முதல் துஆவை பார்ப்போம். ஓதுறதுக்கு முன்னாடி அவுதுபில்லா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதிடுங்க. நான் எப்போவுமே மனசுக்குள்ளே ஓதிடுவேன். அல்லாஹும்ம இன்னி அவுது பிக மினல் ஃபக்ரி வல் கில்லதி வ தில்லதி வ அவுது பிக மின் அன் அதுலிம அவ் உதுலம. இதன் பொருள், யா அல்லாஹ், வறுமை, பற்றாக்குறை மற்றும் இழிவு ஆகியவைகளிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். மேலும் நான் பிறருக்கு அநீதி இழைப்பதிலிருந்தும் அல்லது பிறரால் எனக்கு அநீதி இழைக்கப்படுவதில் இருந்தும் யா அல்லாஹ் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஆதாரம் நூல் அபுதாவூத் 1544. செகண்ட் துஆ, இதுவும் வறுமை நீங்கி கஷ்டம் நீங்கி நமக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் துஆ தான். அல்லாஹும்ம ஜஅல் அவ்ஸஅ ரிஸ்கிக அலைய ஐந்த கிப்ரி சின்னி வன் கிதாஇ உமூரி. இதன் பொருள், யா அல்லாஹ், எனது உணவில் மிக விஸ்தீர்ணமானதை, அதாவது விசாலமானதை, மேலும் எனது வயதிலும் விசாலத்தையும், மேலும் எனது விருதாத்திலும் எனது வயது முடியும் காலத்திலும் தந்து அருள்வாயாக. ஆதாரம் நூல் ஹாக்கிம். அடுத்தது குழந்தை பாக்கியத்திற்கான துஆ. ரப்பி லா ததர்னி ஃபர்தௌ வ அன்த ஹைருல் வாரிசீன். இதன் பொருள், யா அல்லாஹ், என்னை வாரிசு இன்றி தனித்தவனாக விட்டு விடாதே, நீயோ வாரிசு கொடுப்பவர்களில் மிகவும் சிறந்தவன். ஆதாரம் அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 89. நம்மளோட வாழ்க்கையில் இந்த 3 துஆவுமே எப்பயுமே முக்கியமான துஆ. அதனால் இந்த துஆவை கண்டிப்பாக விடாமல் ஓதிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் இதற்கான நற்கூலி அல்லாஹ் இம்மையிலும் மறுமையும் நமக்கு வழங்குவானாக. ஆமீன்.